பரிசுத்த ஆவியால் நிறைந்திரு. உன் முன்பாக எழுந்து நிற்கும் கோலியாத் போன்ற பிரச்சனையை கண்டு பயந்து விடாதே. வாக்குத்தத்தமாகிய என் வசனம் என்ற கூழாங்கல்லை விசுவாசம் என்ற கவனில் வைத்து எரிந்து பிரச்சனையை வீழ்த்திவிடு. வெற்றி உனக்கே. என் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற உன்னை யாரும் வீழ்த்த முடியாது. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு முன் எந்த வல்லமையும் நிற்க முடியாது. என் கொடி யெகோவா நிசி என்பது. அதை உயர்த்திப் பிடி. சத்ரு அதை கண்டு நடுங்கி போவான். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது. உன் சொந்த பலத்தில் சார்ந்து விடாதே, ஏமாந்து போவாய். பரிசுத்த ஆவியானவர் உன்னை பலப்படுத்துகிறவர். என் நாமம் உயர்ந்தது. வானோர் பூதாளத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும். நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். என் குற்றமற்ற இரத்தம் எல்லா பாவ கரைகளையும் போக்க வல்லது. எதை கண்டும் பயப்படாதே. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்படுங்கள். எபேசியர் 6:10.